8 மணி நேரம் தூங்குனேன் டாக்டர். ஆனாலும் காலையில எழுந்திருக்கும்போது ரொம்ப டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆனாலும் எனக்கு அந்த டயர்ட்னஸ் போகவே மாட்டேங்குது. காலையில எழுந்திருக்கும்போதே ஏன்டா எந்திரிக்கிறோன்னு இருக்கு. எந்த ஒரு வேலையுமே செய்யணுங்கிற ஒரு சுறுசுறுப்பு இல்ல. ஸோ இந்த மாரி கன்டினியூஸா டயர்டா இருக்கிறதுனால, மனதளவுலயுமே நான் ரொம்ப ஒரு டிப்ரசிவான ஒரு மூடுக்கு நான் போறேன். நான் ரொம்ப சோம்பேறியான ஒரு நபரா மாறிட்டேனா? இல்ல வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வேலை செய்யல, இல்ல அந்த விஷயம் சரியா நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இதனால எனக்கு இன்னும் கோபம் தான் அதிகமா வருது. இந்த உடல் சோர்வு, இல்ல இந்த மனச்சோர்வு அப்படிங்கிறது எதனால எனக்கு இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படிதான் நெறைய பெண்கள், முக்கியமா 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண், ஆண் இருவருமே அதீதமான உடல் சோர்வுனால கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த உடல் சோர்வு வருது? இதற்கான ரூட் காஸ் என்ன? என்னென்ன பிளட் டெஸ்ட்லாம் நம்ம எடுக்கணும்? இதற்கான மூலிகைகள் என்ன எடுத்துக்கணும்? வீட்ல இருந்தபடியே என்னென்ன உணவுப் பொருட்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். எப்பவுமே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்லா ஒரு 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்ச பிறகும் சரி, அதே சமயத்தில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்த பிறகும் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்குன்னா, இந்த 3 விதமான டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிசிக்கலாக உங்கள் பாடியில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது. எஸ்பெஷலி இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது, இல்லை வைட்டமின் டி சத்து குறைபாடு இருக்குது, வைட்டமின் பி12 குறைபாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வேலை செஞ்ச உடனே ஒரு டயர்ட்னஸ் வரும். ஒரு மாடிப்படி ஏறின உடனே ஒரு மூச்சு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ இது பெரும்பாலும் சத்து குறைபாடுகளால் உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு வீக்னஸ் வரும். 2வது மென்டல் வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாள் முழுக்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு முடிவெடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம உடம்புல தொடர்ந்து கார்டிசால் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ அப்போது இயல்பாக நம்ம காலையில் நேரத்தில் நம்ம உடம்புல சுரக்க வேண்டிய கார்டிசால் நமக்கு கிடைக்காததுனால, காலை நேரமே நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 10 மணிக்கு திருப்பியும் டவுன் ஆகும். நீங்கள் ஒரு காஃபி குடித்தா தான் அடுத்து உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன் 3:00 பார்த்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது ரொம்ப பதட்டமான ஒரு நபராக இருந்து, ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு நபராக இருந்து, உங்கள் உடம்புல கார்டிசால் குறையிறதுனால வரக்கூடிய மென்டல் டயர்ட்னஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி டயர்ட்னஸ் இருக்கிறவங்களுக்கு முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாவாங்க. அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு விஷயமும், இல்லை அழுகை வரக்கூடிய விஷயமும் இருக்கும். சரியான இரவு தூக்கம் இருக்காது. 3வதா செல்லுலார் எனர்ஜி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு டயர்ட்னஸ். நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். நம்ம செல்களுடைய சக்தி நிலையம் அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். இந்த மைட்டோகாண்ட்ரியாவோடைய செயல்திறன் கம்மியாகிறதுனால, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, நல்லா தூங்கினாலுமே உங்களுக்கு டயர்ட்னஸ் போகாது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா நமக்கு செயல்திறன் கம்மியாகிறதுனால தான் நிறைய பேருக்கு டயர்ட்னஸ் வருது. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பீப்புள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நான் சொன்ன இந்த 2வது காரணமும் 3வது காரணம் தான் டயர்ட்னஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம்? ஸோ 6 விதமான ரூட் காசஸ் இருக்குங்க. முதல் விஷயம் இரும்புச்சத்து குறைபாடு. இன்றைக்கி இந்தியாவில் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களில் 53% பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்குது. ஆண்களுக்கு 28% நபர்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்த்துட்டு 12 இருக்கணும், 10 இருக்குது டாக்டர் அப்படின்னு நம்ம இது நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிடுறோம். ஸோ என்ன தான் ஹீமோகுளோபின் நார்மலாக இருந்தால் கூட சீரம் ஃபெரிட்டின் அப்படிங்கிற ஒரு லெவல் நம்ம பார்க்கணும். அயன் ஸ்டோரேஜை சொல்லக்கூடியதான் இந்த டெஸ்ட்டு. அயன் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஹீமோகுளோபின் நார்மலாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதே இந்த ஹீமோகுளோபின் தான். அப்போது ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா செல்கள் எல்லாமே டயர்டாகிடும். அதனால தான் நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். 2வது முக்கியமான காரணம் தைராய்டில் வரக்கூடிய பாதிப்பு. ஸோ இன்றைக்கி
40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் 5 பெண்களில் 1 பெண்ணுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. அந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவோம்? T3, T4, TSH வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த TSH வந்து 2.5க்கு மேலே இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பேருக்கு தைராய்டு நார்மலாக இருந்தாலுமே ஃப்ரீ T3 வந்து நம்ம செக் பண்ணணும். இதுதான் நம்ம செல்லுலார் எனர்ஜிக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ இதனோட அளவில் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா தைராய்டு நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 400 வகையான என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. இதனோட குறைபாடு இருக்கும் பொழுது உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் இதற்கான ஒரு சிகிச்சை முறைன்னு பார்க்கும் பொழுது அதை தப்பாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதனாலேயும் நமக்கு தொடர்ந்து டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். TSHலாம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் டயர்ட்னஸ் மட்டும் நமக்கு போகாது. 3வதா வைட்டமின் டி குறைபாடு. இந்தியாவில் 76% நபர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்குது. ஈவன் நிறைய சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். ஆனால் நாம் சூரிய வெளிச்சத்தை நோக்கி போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெரும்பாலும் இன்றைக்கி இன்டோரில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. ஸோ அதனால் வைட்டமின் டி குறைபாடு வந்து உருவாகுது. வைட்டமின் டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் செல்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடையாது. உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து கரெக்டாக வந்து செயல்படாது. அதனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வைட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து உடல் சோர்வு, மனச்சோர்வும் வந்து இருக்கும். அடுத்ததாக வைட்டமின் B12 வந்து குறைபாடு. நிறைய சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு இன்றைக்கி இந்த வைட்டமின் B12 குறைபாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறாங்க. செரிமான கோளாறுக்காக புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக எல்லாருமே மெடிக்கல் ஷாப்லேயே போய் வாங்கி போடக்கூடிய மாத்திரைகள். இந்த மாத்திரைகளோட ஒரு எஃபெக்டாக வைட்டமின் B12 வந்து உட்கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்கு குறைஞ்சி போயிடுது. ஸோ அது குறைஞ்சிது அப்படின்னா நரம்புகளில் ஒரு வீக்கம் உண்டாகுது. இதனால் நமக்கு எப்போவுமே உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் பெரும்பாலும் உடல் சோர்வு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. அடுத்ததாக நம்முடைய மைட்டோகாண்ட்ரியாவில் வரக்கூடிய மாற்றங்கள், தொடர்ந்து மன அழுத்தம் வந்து இருக்கிறது, இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நிறைய நமக்கு உள்ளே போகுது. ஸோ இன்றைக்கி பொல்யூஷன் மூலமாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் பெஸ்டிசைட்ஸ் நிறைய வந்து இருக்குது. ஸோ களைக்கொல்லிகள் வந்து நிறைய வந்து அதில் தெளிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய மருந்துகள் தெளிக்கப்படுது. ஸோ இந்த காய்கறிகளை நாம் சாப்பிடும் பொழுதோ செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்குது அப்படின்னாலும் நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாவோட செயல்திறன் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. இதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, நல்லா தூங்கினாலும் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்குன்னா உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியா தான் முக்கியமான காரணமாக இருக்குது. 6வதா தொடர்ந்து நீங்கள் மன அழுத்தத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல கார்டிசால் லெவலில் மாற்றம் உண்டாகுது. ஸோ கார்டிசால் லெவலை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு அது ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஈவினிங் ஆக ஆக அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே மனப்பதட்டத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டிசால் அப்பப்போ வந்து சுரந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது உங்கள் உடம்புல எந்த விதமான ஒரு ரியாக்ஷனையுமே வந்து உருவாக்காது. அதனோட அளவும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இதை தான் அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வந்த பிறகு நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா காலையிலேயே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு காஃபி குடித்தா தான் அடுத்து உங்களோட வேலைகளை வந்து தொடங்க முடியும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை வந்து டிபெண்ட் பண்ணியே இருப்பீங்க. காஃபியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சுகரி ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது எடுத்துக்கிறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்டிமுலேஷன். நிறைய பேர் வந்து இந்த ஸ்மோக்கிங்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது அது எல்லாமே வந்து இந்த ஒரு கேட்டகரியில் தான் வந்து வரும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா அட்ரினல் ஃபெட்டிக்னு ஒரு கண்டிஷன் வருது. அந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இது இல்லாமல் பிளட் சுகர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகாமல் இருக்குது. ஸோ திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு வந்து கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாடியில் ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நோய் நிலையை தொடர்ந்து உடல் ரொம்ப பலகீனமாக இருந்ததனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணலாம். இல்லை உங்கள் பாடியில் தொடர்ந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது, சத்து குறைபாடுகள் இருக்கிறது, மன அழுத்தம் இருக்கிறது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களும் சரியாக இல்லை, உங்களுடைய சுவாசம் சரியாக இல்லை, இதெல்லாம் இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷனுக்கு முக்கியமான காரணங்கள். ஸோ இந்த காரணங்களால் தொடர்ந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான்
உங்கள் உடம்புல அதிகப்படியான ஒரு சோர்வு இருக்கிறது, மனசில் ஒரு சோர்வு இருக்கிறது, எவ்வளோ தான் ரெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து சோர்வு இருக்குங்கிறதுக்கான முக்கியமான ரூட் காஸ். இன்றைக்கி நான் 3 விதமான டயர்ட்னஸ் நான் சொன்னேன். அதற்கான 8 விதமான ரூட் காஸையும் நான் வந்து சொன்னேன். உங்களுக்கு எந்த மாதிரியான டயர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த ரூட் காஸில் நிறைய பேருக்கு 4-5 ரூட் காஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 3ஆம் வாரம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her health.